சென்னை அடுத்த மாம்பாக்கம் தாவேக்க ஊராட்சி மன்ற தலைவர் ஒப்பந்ததாரரிடம் 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விவகாரம் பூதாகாரமானதும் கட்சி அடிப்படை உறுப்பினர் மற்றும் பொறுப்பிலிருந்து நீக்கி தாவேக்க தலைமை அதிரடி நடவடிக்கை எடுத்ததன் பின்னணி என்ன? கூட அதெல்லாம் ஒன்று 30 ஒன்று தான் அனுப்பிச்சிருக்கீங்களா? இது என்ன அக்காவில் சொல்ல கொடுத்தா சதவீதம் வச்சுருவோம். நீ போட்டு விட்டுணும். டேய் போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போட்டேன். மோசம்டா கிளர்க்கு வச்சுறாரு முக்கா. அது சரியான அந்த மாட்டேன் அன்றைக்கே சொன்னடா உண்மை. கிளார்க்கு ஏழுமலை இல்லை அப்போ வரல போய் சொல்லுவோம். சரி போட சொல்கிறேண்ணா. 400 எடுக்கும் வேலையை. தாவேக்க ஊராட்சி மன்ற தலைவர் சிமெண்ட் சாலை போடுவதற்கான ஒப்பந்ததாரரை தனது அலுவலகத்திற்கு வரவழைத்து 2 லட்சம் ரூபாய் பேரம் பேசி கிடைத்த பணத்தை வாங்கிய காட்சிதான் இது. சாலை பணி முடிந்ததற்கான பில்லை பாஸ் செய்யாமல் நிலுவையில் வைத்துக் கொண்டு டீலிங் செய்தவர் கையும் களவுமாக சிக்கியுள்ளார். நடந்தது என்ன? சரி போட்டுட்டோம். பில் அங்கே எது போனால் அந்த கைது போடுவோம். வீடியோ பிரச்சனை இல்லைடா. செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதான நவீன். இவர் மாம்பாக்கம் ஊராட்சியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக 9,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்தம் போட்டு பணிகளையும் முடித்துள்ளார். சாலை பணிகள் முடிவுற்ற நிலையிலும் ஒப்பந்ததாரரின் பில்லை பாஸ் செய்யாமல் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேக்க மாவட்ட இணைச் செயலாளருமான வீரா என்ற வீரசாமியை நாடியுள்ளனர். அப்போது பில் பாஸ் செய்வது தொடர்பாக நேரில் பேச வேண்டும் என தனது கட்சி அலுவலகத்திற்கு நவீனை வரவழைத்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி அங்கு சென்ற நவீனிடம் 1 லட்சம் கொடுத்தால் பில்லை பாஸ் செய்வதாக வீராசாமி டிமாண்ட் வைத்ததாக கூறப்படுகிறது. அவ்வளவு கொடுத்தால் நஷ்டம் ஏற்படும் என கூறிய நவீன் 75,000 ரூபாய் கொடுக்க முன்வந்துள்ளார். முதற்கட்டமாக ஜிபே மூலம் 50,000 ரூபாய் அனுப்பிய நவீன் எஞ்சிய பணத்தை கொடுப்பதற்காக 10ஆம் தேதி ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். ஆனால் அந்த பணத்தை வாங்க மறுத்த வீராசாமி 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக இருவரும் மாறி மாறி பேரம் பேசிய பின்னர் இறுதியாக 1,30,000 ரூபாய் கொடுக்க டீலிங் ஓகே ஆகியுள்ளது. அப்போது இந்த பணம் அனைத்தும் தான் எடுத்துச் செல்வதில்லை என்றும் கட்சி நிர்வாகிகளுக்கே கொடுத்து விடுவேன் எனவும் வீராசாமி பல்வேறு வீர வசனங்களை பேசியுள்ளார். மேலும் கேட்ட பணம் கைக்கு வந்துவிடும் என்பதை உறுதி செய்த வீராசாமி அப்போதே ஊராட்சி மன்ற கிளர்க்கிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு ஒப்பந்ததாரர் நவீனுக்கு உரிய பில்லை பாஸ் செய்து கொடுங்கள் என்று கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து கடந்த 11ஆம் தேதி வீராசாமிக்கு 2ஆம் கட்டமாக ஜிபே மூலம் 50,000 ரூபாய் அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. மீதம் கொடுக்க வேண்டிய 30,000 ரூபாய் லஞ்ச பணத்துடன் நவீன் அவரின் அலுவலகத்திற்கு நேரில் சென்றுள்ளார். அப்போது ஒப்பந்ததாரரிடம் தாவேக்க ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்கிய வீடியோ தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி கடந்த 2023 செப்டம்பர் மாதம் முறைகேடு செய்ததாக வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் விசாரணை நடத்திய மாவட்ட ஆட்சியர் அவருடைய செக் பவரை கேன்சல் செய்தார். அதைத் தொடர்ந்து கடந்த 2025 மே மாதம் 6 வார்டு உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். அதில் அவரின் தலைவர் பதவியும் பறிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கடந்த 20 நாட்களுக்கு முன்புதான் மீண்டும் தலைவரானார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தன்னுடைய ஆட்சியில் 1 பைசா கூட ஊழல் செய்ய மாட்டேன் என்றும் யாரையும் ஊழல் செய்யவும் விடமாட்டேன் என்றும் மேடை தோறும் சூளுரைத்து வருகிறார். இந்த சூழலில் அவரது கட்சி நிர்வாகியும் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான வீராசாமி 9,80,000 ரூபாய் சாலை பணி ஒப்பந்தத்திற்கு பில் பாஸ் செய்வதற்காக 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியது வீடியோ ஆதாரத்துடன் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் லஞ்ச புகாரில் சிக்கிய ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமியை
அடிப்படை உறுப்பினர் மற்றும் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கி தாவேக தலைமை அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது.